Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த மாதம் முழுவதிலும் நாம் அன்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு, நாம் மற்ற மனிதத்திலே காண்பிக்க வேண்டிய அன்பு, இப்படி அன்பை குறித்து தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் அன்பை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று நாம் அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. anyone who hates a brother or sister is a murderer அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன், அதாவது வெறுக்கிறவன், அவன் கொலை பாதகன், அவன் ஒரு மர்டரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வித்தியாசமான வசனமா இருக்கு பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டுல ஆண்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. ஒரு இடங்கள்ல ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தா அதுக்கு பேர் என்னன்னா விபச்சாரம், prostitution அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தன் சகோதரனை ஹேட்ஃபுல்லா பாக்குறது, அவனை வெறுக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது எதுக்கு சமம்னா அவனை கொலை பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிருக்கு. யூ ஆர் அ மர்டரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, நம்ம அந்த வசனத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல ஸ்ரீ இச்சையோட பார்க்க கூடாது, அது தப்புன்னு பைபிள் சொல்லுது, அது ரொம்ப மோசமானது, அது தப்பு, அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எந்த அளவுக்கு பாவமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபெல்லோ பிரதரை, நமக்கு பக்கத்துல இருக்கவங்கள, நம்ம கூட இருக்கிற நபர்களை மனதளவுல வெறுக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அந்த அளவுக்கு கொடிய பாவம். அப்படி வெறுக்கிற ஆள் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மர்டரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சை அதற்கு இணையானது இந்த ஹேட், இச்சைக்கு இணையானதுதான் இந்த வெறுத்தலும். ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கிறது எவ்வளவு மோசமானதோ அதை போல தன் சகோதரனை வெறுக்கிறதும் அவ்வளவு மோசமானதுன்னு பைபிள் சொல்லிருக்கு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, கொலை செய்யாதிருப்பாயாக. அது ஒரு கமாண்ட்மெண்ட். கொலை செய்யற எவனும் பரலோகத்துக்கு வர முடியாது, தேவன் அவங்கள வெறுக்கிறார், அந்த கட்டளை மீறுறோம், அப்ப அவனுக்கு நித்திய ஜீவன் இராதுன்னு இந்த வசனத்தோட பிற்பகுதி சொல்லுது. அப்ப ஒரு சகோதரனை வெறுக்கிறதுன்றது கொலை செய்யறதுக்கு சமம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கிறத யோசிச்சு பாருங்க. ஆர் யூ மர்டரர்? நீங்க மர்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம மர்டர் பண்றதுன்னா குத்தி கொலை பண்றது மட்டும் சொல்லப்படல, வெறுக்கிறதே சொல்லப்படுது. உங்க பக்கத்துல இருக்க சகோதரரை உங்களால நேசிக்க முடிகிறதா? உங்க யாரை பத்தினாவது ரொம்ப நாளா உங்களுக்குள்ள ஹேட் இருக்கா? ரொம்ப நாளா அவங்கள வெறுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நான் இப்போ உங்களோட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க முடிஞ்சா உங்களோட பேப்பர் எழுதி பாருங்க. எந்த நபரை என் வாழ்நாள்ல நேசிக்கவே முடியல, ரொம்ப நாளா இந்த நபரை நேசிக்கணும்னு நான் முயற்சி பண்றேன், ஆனா என்னால அவரை நேசிக்கவே முடியல, அவங்க மேல அவ்வளவு கோபமும் அவ்வளவு வெறுப்பும் எனக்கு வருது அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா அந்த நபரோட பேர் எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உதவி கேட்டு இன்றுல இருந்து அந்த நபரை நேசிக்க தேவன் உதவி செய்வாராங்க. ஏன்னா நீங்க அந்த நபரை நேசிக்கல, அந்த நபரை நீங்க வெறுக்கிறீங்கன்னா நீங்க அவரை கொலை செய்யறதுக்கு சமம்னு இந்த வேதவசனம் சொல்லுது. யூ ஆர் அ மர்டரர் அப்படின்னு இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த காலை வேளையில நம்ம கொலை செய்கிற ஆட்களா இல்ல, மனதளவிலே இன்னொரு நபரை எடுத்து கொலை செய்கிற ஆட்களா இல்ல, மாறாக அவர்களை நேசிக்கிற நபர்களாய் நாம் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அவங்க மேல நிறைய தவறுகள் இருக்கலாம், அவங்க நம்ம வெறுக்கிறதுக்கு தகுந்த ஆட்களா கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் வெறுப்புக்கு பதிலாக நீங்க அவர்களை நேசிப்பீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்க தேவன் சொன்ன இந்த கட்டளைய நிறைவேற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஸ்திரீயை இச்சையோட பார்த்தா விபச்சாரம் செய்யறதுக்கு சமம், அதே மாதிரி தன் சகோதரனை வெறுக்கிறோம் அப்படின்னா அது கொலை செய்யறதுக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது எவ்வளவு முக்கியமோ அதே போல இதுவும் முக்கியம். உங்கள் பக்கத்துல இருக்க சகோதர சகோதரிகளை நேசிக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாள்ல இந்த டிவோஷன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே யாராவது உங்க மனசுல நினைவுக்கு வருவாங்கன்னா இந்த நபரை நேசிக்க முடியல ஆண்டவரேன்னு, இன்னைக்கே இப்போவே உடனே அந்த நபர் பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவங்களை நேசிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு வழிவாசல திறப்பா, முழு மனசா அவங்களை மன்னிங்க, அவங்களை நேசிங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு தேவன் உங்களை அப்பதான் கொண்டு செல்வார். இந்த வெறுப்பை எல்லாம் விட்டு தேவ அன்பை மற்ற மனிதர்களை காண்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். Thank you. God bless you and have a great day.